ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சவுத் இண்டியன் லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். நம்ம சேனலில் 30 வகையான குழம்பு ரெசிப்பியில் இன்றைக்கி 13ஆவதாக என்ன குழம்புனா காராமணி கத்திரிக்காய் குழம்பு. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. நம்மளோட மற்ற குழம்பு ரெசிபிஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெள்ளை கலர் காராமணி எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு கலரில் இருந்தால் கூட ஓகே. நான் இதை 4 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி குக்கரில் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ விசில் வந்துடுச்சு, இது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு தேங்காய் பத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது கூட 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூட வேக வச்சுருக்க காராமணி 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எதுக்கு சேர்க்குறதுனா குழம்பு டேஸ்ட்டாகவும் இன்னும் திக்காகவும் இருக்கும், அதுக்காக தான். இது கூடவே ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை தாளிச்சிடலாம். அதே குக்கரில் 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 4 தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கத்திரிக்காய் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதுலேயே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை ஆட் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ காரத்துக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம அரைக்கும் போது காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம், ப்ளஸ் தாளிக்கும் போதும் சேர்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு தேவையான மாதிரி அதிகமாகவும் கம்மியாகவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க காராமணியை சேர்த்துடலாம். அதில் இருக்க தண்ணியும் இதையோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு. கத்திரிக்காய் வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ரைஸ் சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக செய்யக்கூடிய காராமணி கத்திரிக்காய் குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.